வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட விளக்கங்களையும் கூறிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 3வது ஜாதகம். அதாவது 31/10/1992ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். நீங்க பிறந்தது சனிக்கிழமை. பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்திலையும், தனுசு ராசியிலையும் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பூ, தா, பா, டா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும். பூராட நட்சத்திரம் பொருந்தும். தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னா, அதாவது பகையாளி வீட்டிலேயே போய் தைரியமா இருக்கிறவர் சுக்கிரன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பகையாளி யாரு அப்படின்னு கேட்டா குரு. அவரோட வீட்ல அவரோட இடத்துல போய் அவரோட நட்சத்திரம் அங்க செயல்படுது அப்படிங்கிற காரணம். அப்பனா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க கையால யாருக்காவது பணம் குடுத்தாங்கன்னா, அந்த பணம் வாங்குனவங்களுக்கு பெருகும். சரிங்களா? ஏன்னா, குரு பகவான் தனக்காரகன், சுக்கிரன் செல்வ செழிப்ப குடுக்குறவன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நட்சத்திரத்துல பிறந்து, அவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இது கூட்டுக்கு இது அவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்கள சேர்த்துனா, அவங்களும் வாழ்க்கையில முன்னேறிருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அது சனியோட சேரும்போது தொழில் பெருக்கத்த குடுக்கும், வருமானத்த குடுக்கும், லாபத்த குடுக்கும். வண்டி வாகனம் நல்ல லாபம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் நல்ல லாபம். காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வாங்கி வித்தா நல்ல லாபம். துணி சம்மந்தப்பட்டது நல்ல லாபம். பிறந்த நட்சத்திரத்துக்கும், நாளுக்கும், ராசிக்கும் உண்டான பலன்கள்லாம் இதெல்லாம் இருக்குதுங்க. சரிங்களா? நம்ம அப்படியே அது ஒவ்வொன்னா சேர்த்தி நம்ம என்னென்ன இருக்குங்கிறத அத பார்க்கலாம். ஏன்னா ஒரே மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இங்க எல்லாத்துக்கும் போர் அடிச்சு போயிரும் அப்படிங்கிறது. உங்களோட பலன்கள என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க பிறந்தது தேய்பிறை சஷ்டி. சஷ்டி தேதியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியிலயும், அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி உங்களுக்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அமையும். நீங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால, சுக்கிரன் தான் தசாபுத்தி முதல்ல நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தது சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் நடக்கும். அது முடிஞ்சிட்டு இப்போ ஓடிட்டு இருக்கிறது ராகு திசையா இருக்கும். 18 வருஷம் ராகு திசை. இந்த ராகு திசை நடக்குதுனாவே, ராகு கேது தோஷம் இருக்கவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இதுபடி பார்த்தோம்னா, நமக்கு 1 துலாம் லக்னம், இன்னொன்னு விருச்சக லக்னம். இவங்க பாதிக்கப்படுவாங்க. மேச லக்னம், ரிஷப லக்னம். இது 2மே ராகு தோஷத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. 2, 2 4 லக்னம். மேச லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், விருச்சக லக்னம். உங்களுது அப்படி இருந்ததுன்னா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை முதல்ல தடைப்படும். குடும்பத்தினால எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு உங்க வாயில சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சில சமயம் மனைவி சூசைடுக்கு அட்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு திருமணம் பண்ணா விடாது. திருமணம் பண்ணுனாலும் இந்த மாரி பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய அமைப்பா மாறிடும். குழந்தை குட்டியோட இருக்க முடியாது. காரணம் இல்லாம சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியும். கடன் நோய் சம்பந்தப்பட்டதோ, தொழில் நட்டம் சம்பந்தப்பட்டதோ இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆகாத தொழில்ல கொண்டோய் போடுவோம். அதனாலேயும் நம்ம நட்டத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இந்த 4 லக்கணத்துக்காரங்க முக்கியமா. மத்த லக்கணத்துக்காரங்க அவங்கவங்க தசாபுத்திய அதாவது அவங்கவங்க லக்கணத்த பொறுத்து கொஞ்சம் மாறலாம். அவ்வளவுதான். ஆனா முழுசா 50% இவர் வேலை செய்வார். அத நம்ம மாத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. தான் குடும்பத்துக்கு எவனோ செய்வன வச்சுட்டானோ அப்படிங்கிற எண்ணம் வரைக்கும் இழுத்துட்டு போயிரும். கடவுளே பக்தியே இல்லாதவனுக்கும் அந்த எண்ணம் குடுக்கும் அப்படிங்கிறது தான் காரணம். இது கண் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா எவனும் செய்வன வச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரைக்கும் இழுத்துட்டு போகும். சரி. இது நாடி முறைப்படி நம்ம வேற என்ன இந்த இதுல பலன்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்களுக்கு உண்டான ஜாதகம் அப்படின்னா, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு. நீங்க அழகுக்கு சொந்தக்காரர். உங்கள எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஐயா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரர். நீங்க வீட்டுக்குன்னு போயிட்டா உங்கள மாரி ஒரு சோம்பேறி இருக்கும். சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் 10 பைசா கையில தங்காத அமைப்பை இது ஏற்படுத்திரும். நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க அனுபவிப்பீங்க. நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்கு. ஆசிரியர் தொழில்ல இருந்தீங்கன்னா. நூல் சம்பந்தப்பட்ட தொழிலோ,
துணி சம்பந்தப்பட்ட தொழிலோ, நார் சம்பந்தப்பட்ட தொழிலோ நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. சிக்கலான தொழில் எல்லாத்தையும் அது சேரும். பல தொழில் யோகத்தையும் குடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஒண்ணு தந்தையால பிரயோஜனம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா தந்தை இருக்கக்கூடாது, இல்லைன்னா நீங்க தந்தைய விட்டு தள்ளி போயிறணும் அப்படிங்கிறத நெனச்சுக்கங்க. வலது கண் நல்லா பாதிக்கப்படும், இல்லைன்னா வெட்டுக்காயம் ஏற்படும், இல்லைன்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு குடுத்துருக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் அது குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. வேண்டாத ஃபோன் கால் மூலியமாவும் குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவு வரைக்கும் வரலாம். ஏன்னா ராகு ஓடுறார்ல. உங்களுக்கு அபிலாசைகள கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதனாலயும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு தான் குடுக்கும். இடது கண்ணு பாதிக்கப்படக்கூடிய சமயமா இருக்கு. இன்னொன்னு உணவுக்குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் வரும். குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள கொஞ்சம் குடுக்கலாம். இதே பெண் ஜாதகமா இருந்ததுன்னா, உங்களுக்கும் ஃபோன்னால சங்கடம் கண்டிப்பா வருங்க. பழக்கவழக்கத்தின் மூலியமா நெருங்கி பழகுறவங்க மூலியமாவும் உங்களுக்கு சங்கடங்கள அவங்க ஏற்படுத்திருவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரும். தோல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, திருப்தியே அடையாதவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. முதல்ல மனச திருப்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடுக்கலாம். குழந்தை பையனா இருந்ததுன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவான். விபத்துகள சந்திப்பான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்களும் நல்ல ஒரு ஆசிரியர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தாலும் லாபத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி அதிகமாகும். அதிகமாகும்போது நீங்க திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் சரியாகாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுவே நம்ம கோச்சாரப்படி பார்த்தோம்னா, திருமணம் ஆகாம இருக்கிற ஆண்கள், நீங்க திருமணம் இப்போதைக்கு கூடி வரக்கூடிய அமைப்பு அருமையா இருக்குங்க. ஏங்க எனக்கு வீடே இல்லைங்க. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு சொன்னா, அதுக்கு இப்ப தான் சரியான நேரம். என்ன சனி பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அ கடன் வாங்கி அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். கடன் வாங்கி வீட கட்டுங்க. அதுக்கு உண்டான பலன இந்த 18 வருஷம் ராகு திசையில நீங்க முழுசா தீர்த்தரலாம். உங்களோட செல்வத்த பெருக்கி வைப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ராகு ஓடுச்சு அப்படின்னு சொன்னா, அன்பு, பாசம், நேசம் பூரா கொண்டு வரும். பணம் காசு விஷயத்த கொஞ்சம் பெருக்கி விடுவாங்க. அப்பன்னா நம்ம அது சம்மந்தப்பட்டதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சு, அதுக்கு உண்டான கடன கட்டிக்கிட்டு இருந்தாவே வீட்ல வேற எந்த பிரச்சனையும் வராது. வெளிக்கடன நம்ம அதிக வட்டிக்கு வாங்கி வச்சுட்டு, பின்னாடி வருத்தப்படாம இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறப்பான வழி. அப்பன்னா வீடு சம்மந்தப்பட்டது கட்டக்கூடியதோ, இல்லைங்க என்னால வீடெல்லாம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விபத்த நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. ஆஸ்பத்திரி விரயத்த அத பண்ணிருங்க. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க மொத்தத்துல விரயம் பண்ணணும். அத சுபமா பண்ணா சுப விரயத்தையும், அசுபமா பண்ணா அசுப விரயத்தையும் சந்திப்பீங்க. விபத்து உங்களுக்கு ஏற்படுதுன்னா, முக்கியமா உங்களுக்கு 2 வாய்ப்பு குடுப்பாரு. 1 சுபமா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணு. இல்ல அப்படின்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிக்க. 10,00,000லேருந்து 50,00,000 வரைக்கும் யாருக்கெல்லாம் செலவாகுதோ, அவங்கலாம் யோசிச்சுக்கங்க. இந்த அமைப்பு தான் குடுக்கும். அதுக்கு நீங்க சுபமா ஒரு இடத்த வாங்கி போடுறது, வீட்ட கட்டுறது, இல்ல நகையா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு. வேற எதுவும் சந்தேகமா இருந்தா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.